ஹாய் விவர்ஸ், குட் ஈவினிங். நம்ம போன மாதம் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 வந்து எப்படி ஃபைல் பண்ணுறதுன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம ஜிஎஸ்டிஆர் 3B வந்து எப்படி வந்து ஃபைல் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ பிஃபோர் வி ஆர் கோயிங் டு இந்த வீடியோ, நான் எப்போ சொல்கிற மாதிரி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் கைஸ் இஃப் யூ ஃபைண்ட் மை கண்டென்ட் யூஸ்ஃபுல் ஹெல்ப்ஃபுல். ஓகே, நான் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1 வந்து ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு 2B ஸ்டேட்மெண்ட் வந்து 14th ஆஃப் ஈச் மந்த் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ சப்போஸ் ஜூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூலை 14th அப்புறம் தான் நீங்கள் வந்து 3B வந்து உங்களால் ஃபைல் பண்ண முடியும் உங்கள் ஜூன் மந்த்துக்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இப்போ டியூ டு த கரண்ட் மந்த் ஐடிஆர் சீசனால் நான் கொஞ்சம் பிஸி ஆகிடுவேன். ஸோ லாஸ்ட் 15 days வந்து என்னால் வீடியோ போட்டு எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா, மே மந்த் ஆல்ரெடி ஃபைல்டு, இப்போ மே மந்த்துக்கு எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஜிஎஸ்டிஆர் 1, 1A, 2B, 3B எல்லாமே ஃபைலிங் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் மே மந்த் ரிட்டர்னை வச்சு உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் வந்து ஜிஎஸ்டிஆர் 3Bயில் வந்து நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1 மாதிரி நீங்கள் எந்த ரிட்டனும் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே மோஸ்ட்லி வில் பி ஆட்டோ பாப்புலேட்டட் தான். ஓகேங்களா? ஸோ பெருசாக எக்ஸ்ப்ளனேஷனுக்கு ஒன்றுமே இல்லை. நான் அந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் மட்டும் என்ன, ஈச் டேபிளோட பர்பஸ் என்னன்றதை மட்டும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, இல்லை நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 3B வந்து ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மே மந்தோட ஜிஎஸ்டிஆர் 3B வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட மே மந்தோட ஜிஎஸ்டிஆர் 2B வந்து நான் எக்ஸல் ஷீட்டில் நான் இங்கே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், எக்ஸல் ஃபார்மெட்டில். ஓகேங்களா? ஓகே, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மே மந்தோட ஜிஎஸ்டிஆர் 1 இஸ் ஆல்ரெடி ஃபைல்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே வந்து ஃபைல்டு ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணிவிட்டு உங்களுக்கு 2B ஸ்டேட்மெண்ட் இஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஆட்டோ ஜெனரேட் ஸ்டேட்மெண்ட் பை த சிஸ்டம். ஜிஎஸ்டி போர்ட்டலே உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் சப்ளைஸ் ஜிஎஸ்டிஆர் 1, 1A ஆர் வந்து ஐஎஃப்எஃப் உங்களுக்கு வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டேட்டாஸ்லாம் உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் போர்ட்டலுக்கு போய்க்கும் ரெசிபியன்ட்டு. அதுலேருந்து நீங்கள் அக்செப்ட் கொடுத்துருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து எதுவுமே ஆக்ட் பண்ணல, டீம்ட் அக்செப்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த இன்வாய்ஸ் எல்லாமே உங்கள் 2Bயில் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வந்திருக்கும். உங்களோட 2B ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு வந்து கரண்ட் டாக்ஸ் பீரியட்க்கு எவ்வளோ ஐடிசி நீங்கள் வந்து அவைல் பண்ணலாம், எவ்வளோ ஐடிசி அவைலபிள், வந்து ஐடிசி வந்து நாட் அவைலபிள், அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ஐடிசி ரிவர்சல், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து 2Bயில் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம வந்து எடுத்து 2B யூ கேனாட் எடிட். ஓகேங்களா? அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஸ்ட் ஆன் 2B தான் உங்களோட 3Bயில் வந்து நீங்கள் ஐடிசி வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளோட 3B ஃபார் வந்து மே மந்த் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 3Bயோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வந்து சம்மரி ரிட்டர்ன். ஓகேங்களா? அதாவது ஜிஎஸ்டிஆர் 1ல வந்து நீங்கள் உங்களோட அவுட்வர்ட் சப்ளைஸ் வந்து நீங்கள் இன்வாய்ஸ் வைஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து B2Bக்குலாம் நம்ம இன்புட் பண்ணுவோம்ல. ஆனால் ஜிஎஸ்டிஆர் 3Bயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி த சம்மரி. ஓகேங்களா? ஃபைனல் டோட்டல் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டிஆர் 3Bயில் ஈச் டேபிளில் உங்களுக்கு வந்து கேட்கும். அண்ட் வந்து இட் இஸ் அ ரிட்டர்ன் த்ரூ விச் யூ பே யோர் ஃபைனல் டாக்ஸ் இன் ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ உங்களோட டேபிள் 6 மூலிமா நீங்கள் உங்களோட டாக்ஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறது ஜிஎஸ்டிஆர் 3B வழியாக தான். அண்ட் வந்து ஒன்லி இஃப் யூ பே த ரிமைனிங் டாக்ஸ் லைபிலிட்டி உங்களுக்கு வந்து யோர் ரிட்டர்ன் 3B வில் பி ஃபைல்ட் அண்ட் இட் இஸ் வந்து வேலிட். ஓகேங்களா? ஸோ 3Bயை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஜஸ்ட் அ சம்மரி ரிட்டர்ன். ஜிஎஸ்டிஆர் 1 ஆர் வந்து 1A ஆர் வந்து ஐஎஃப்எஃப் as a கேஸ் மேபி அதுலேருந்து வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களோட அவுட்வர்ட் டேக்ஸ் லயபிலிட்டி, அவுட்வர்ட் சப்ளைஸ் எல்லாமே ஆட்டோ பாப்புலேட் ஆயிடும். ஸோ உங்களோட டோட்டல் டேக்ஸ் பேபிள் வந்து எவ்வளோ அப்படின்றது 3Bயில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் வந்து உங்களோட 2B ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த கரண்ட் மந்த், இப்போ வந்து மே மந்த் இல்லைங்களா? ஸோ அந்த 2B ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற ஐடிசி எல்லாமே உங்களுக்கு 3Bயில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? திரும்பவும் சொல்கிறேன், 2Bயில் இருக்கிறது தான் உங்களுக்கு 3Bயில் வரும். அதே மாதிரி வந்து 1A ஐஎஃப்எஃப்ல இருக்கிறது தான் 3Bக்கு உங்களுக்கு வரும். ஓகேங்களா? 3Bக்கு எதுவுமே ஜம்ப் பண்ணி வந்துடாது ஸ்கைலேருந்து. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏதாவது 3Bயில் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து எடிட் பண்ணணும்னு நீங்கள் வந்து வந்து ஆட்டோ பாப்புலேட்டிவ் வேல்யூஸ் வந்து நீங்கள் எடிட் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட 1A வந்து நீங்கள் எடிட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட 3Bயில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? 3Bயில் டேரெக்டாக நீங்கள் வந்து எடிட் பண்ணக்கூடாது. பிகாஸ் வந்து அது உங்களுக்கு வந்து மிஸ்மேட்ச் கிரியேட் ஆகும். யூ கேன் எடிட் ஆட்டோ பாப்புலேட்டிவ் டேட்டா வந்து நீங்கள் 3Bயில் எடிட் பண்ண முடியும். பட் வந்து உங்களுக்கு மிஸ்மேட்ச் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ வந்து அதனால நீங்கள் 1A வந்து நீங்கள் நெசசரி சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் 3Bயில் ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? பட் 2B வந்து பார்த்தீங்கன்னா
2B வந்து இட் இஸ் வந்து நாட் எடிட்டபிள் ஓகேங்களா. அது வந்து உங்களுக்கு வந்து இட்ஸ் அன் ஆட்டோ ஸ்டாட்டிக் சிஸ்டம் ஜெனரேட்டட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த மந்த். அதை வந்து நீங்க எடிட் பண்ணவே முடியாது. அதுல இருக்க டேட்டா அப்படியே 3Bல உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேங்களா. இப்போ வந்து நீங்க சப்போஸ் வந்துட்டு உங்களோட 3Bல வந்துட்டு நீங்க 2Bல வந்து நீங்க கிளைம் பண்ண ஐடிசி விட நீங்க 3Bல ஏதாவது எக்ஸஸ் ஐடிசி நீங்க வந்து கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இங்க உங்களுக்கு இங்க ஒரு எரர் மெசேஜ் இருக்கு பார்த்தீங்களா? ஃபார் டேபிள் 4 input tax credit value has been auto populated on the basis of GSTR to be generated for you. However, the values entered by you is at variance with the auto populated values னு உங்களுக்கு வந்திருக்கு ஓகேங்களா. This is the upward variance. அதாவது நீங்க நீங்க 2Bல கிளைம் பண்ணத விட 3Bல வந்து 2Bல உங்களோட ஆக்சுவல் கிளைம் விட 3Bல அதிகமா கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இந்த வார்னிங் மெசேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே வரும். ஸோ இந்த பாருங்க இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கு இந்த டேபிள் 4 ஐடிசி ஓகேங்களா. ஸோ வந்து என்னன்னா பட் ஸ்டில் வந்து யூ ஆர் ஏபிள் டு ஃபைல் வந்து ஐடிசி. நீங்கள் வந்து ஸ்டில் நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 3B உங்களால் ஃபைல் பண்ண முடியும் டெஸ்பைட் திஸ் வந்து வார்னிங் மெசேஜ். பட் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா இது திஸ் மிஸ்மேட்ச் கேன் ட்ரிகர் ஜிஎஸ்டி நோட்டீசஸ் இன் த ஃபியூச்சர் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியும்னு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து எடிட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து சப்போர்ட்டட் பை டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி ரூல்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து 3Bல வந்து நீங்கள் ஆட்டோ போட வேல்யூஸை கை வைக்கணும் ஓகேங்களா. நான் பாட்டுக்கு எடிட் பண்ணுறேன் ஐடிசி நீங்கள் எத்தனை வேணாலும் போட்டு நீங்கள் கிளைம் பண்ணலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி வார்னிங் மெசேஜ் வரும், நீங்கள் பாட்டுக்கு டேக்ஸ் கம்மியாக பே பண்ணிட்டு போவீங்க. ஆனால் பின்னாடி வந்து உங்களுக்கு இட் வில் ட்ரிகர் மிஸ்மேட்ச் நோட்டீசஸ் ஓகேங்களா. அப்போ வந்து நீங்க வந்து உங்களோட ஸ்டாண்ட் வந்து நீங்க கிளியரா டிபார்ட்மெண்ட்க்கு நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டேபிள் ஸ்ட்ரக்சரா நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் 3.1 வந்து என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இங்க உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா details of outward supplies and inward supplies liable to reverse charge ஓகேங்களா, other than those covered by 3.1.1 ஓகேங்களா. ஸோ உங்களோட outward supplies and வந்து inward supplies liable to reverse charge ஓகேங்களா. இந்த ரெண்டு சப்ளைஸ்மே நீங்க வந்து 3.1ல ஒன்று ரிப்போர்ட் பண்றீங்க அண்ட் வந்து 3.111ல நீங்க வந்து ரிப்போர்ட் பண்றீங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்க வந்து இந்த டேபிள பார்த்தீங்கனாலே இங்க மேலே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க 3.1 A, B, C and E are auto populated from GSTR 1 ஓகேங்களா. ஸோ A, B and C and E இந்த நாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்வர்ட் சப்ளைஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் உங்களோட கரண்ட் மந்த் GSTR 1 ஆர் வந்து GSTR 1A ஆர் வந்து IFFல நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பீங்க கரெக்டுங்களா. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு இங்கே வந்து அப்படியே வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆயிருக்கு ஓகேங்களா. அண்ட் வந்து D வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வந்து ஆட்டோ பாப்புலேட் ஃப்ரம் GSTR 2B பிகாஸ் இட் இஸ் அன் இன்வர்ட் சப்ளைஸ் ஓகேங்களா. GSTR 1 இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் அவுட்வர்ட் சப்ளைஸ். ஸோ உங்களோட இன்வர்ட் சப்ளை டேட்டா வந்து உங்களோட GSTR 2Bல இருந்து ஆட்டோ பாப்புலேட் ஆயிருக்கீங்க ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னா GSTR 2Bல நம்மளோட GSTR 2B ஸ்டேட்மெண்ட்ல நீங்க இங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு இங்க வந்து இருக்கும் ஓகேங்களா. இங்க பாருங்க. ஸோ உங்களோட GSTR 2Bயோட எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குது பாருங்கள் டாக்ஸபிள். இங்கே வந்து B2Bல டாக்ஸபிள் இன்வார்ட் சப்ளைஸ் ரிசீவ் ஃப்ரம் ரெஜிஸ்டர்டு பர்சன்ஸ் கரெக்டுங்களா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து இன்வார்ட் சப்ளைஸ் வந்து அட்ராக்டிங் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ சப்ளை அட்ராக்ட் ரிவர்ஸ் சார்ஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ எல்லாமே ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம் சப்ளைஸ் மட்டும்தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து மே மந்தில் உங்களுக்கு வந்து எந்த ரிவர்ஸ் சார்ஜ் சப்ளைஸுமே உங்களுக்கு வந்து இல்லை ஓகேங்களா. ஸோ அதனால இங்க வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வர்ட் சப்ளைஸ் லைபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ் வந்து எல்லாமே 0 இருக்கு ஓகேங்களா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இங்க பார்க்கலாம் அவுட்வர்ட் டாக்ஸபிள் சப்ளைஸ் அதர் தான் 0 ரேட்டட், நில் ரேட்டட் அண்ட் வந்து எக்ஸம்டட் ஓகேங்களா. ஸோ அதாவது அவுட்வர்ட் டாக்ஸபிள் சப்ளைஸ்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்னன்னா உங்களோட லோக்கல்ல நீங்க பண்ண சேல்ஸ் இல்லைன்னா நீங்க வந்து ஏதாவது இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் நீங்க வந்து பண்ணிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவுட்வர்ட் டாக்ஸபிள் சப்ளை 0 ரேட்டட் ஓகேங்களா. ஸோ இப்போ ஏல வந்து உங்களுக்கு வந்து 0 ரேட்டட் வந்து தூக்கிட்டாங்க. ஸோ அதனால பியில் வந்து நீங்கள் 0 ரேட்டட் சப்ளைஸ் மட்டும் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ 0 ரேட்டட்ல உங்களுக்கு நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்த மாதிரி உங்களுக்கு 2 சப்ளைஸ் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகும். உங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் வந்து சப்ளை டு வந்து செஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நீங்கள் வந்து கரண்ட் இயரில் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் GSTR 1ல டேபிளில் 6Aல நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பீங்க கரெக்டுங்களா. ஸோ அது வந்து உங்களுக்கு இங்கே வந்து உங்களோட எக்ஸ்போர்ட்டை
ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ். ஸோ அந்த டீடைல் வந்து இங்க உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் ஆகும். இங்க உங்களுக்கு வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ்போர்ட்ஸ்னா யூ பே ஒன்லி ஐஜிஎஸ்டி கரெக்ட்டுங்களா? ஸோ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி இஸ் வந்து நாட் அப்ளிகபிள். ஸோ அதனால தான் உங்களுக்கு இங்க வந்து சென்ட்ரல் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டிக்கு இங்க உங்களுக்கு வந்து எந்த வந்து உங்களுக்கு ஐ மீன் பிளாங்கா இருக்கு. பிகாஸ் ஜீரோ ரேட்டட் சப்ளைஸ் ஆர் ஆல்வேஸ் டீம்டு இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து நீங்க சப்ளை டு செஸ் பண்ணது பண்ணிருக்கீங்க, எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க வந்து 3.1 பில நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதர் அவுட்வர்ட் சப்ளைஸ் நில் ரேட்டட் அண்ட் வந்து எக்ஸம்டட். சப்போஸ் வந்து நீங்க வந்து ஃப்ரெஷ் மில்க் கொடுத்துருக்கீங்க, இல்லை வந்து ஹெல்த் சர்வீசஸ் ஆஃபர் பண்ணியிருக்கீங்க, வந்து ஹெல்த் சர்வீசஸ், எஜுகேஷன் சர்வீசஸ். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நில் ரேட்டட் எக்ஸம்டட் சப்ளைஸில் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்னது நீங்கள் வந்து இந்த ஜிஎஸ்டி காம்பனன்ட் வில் பி 0 கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால தான் இங்கே இன்டகிரேட்டடு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி செஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு வந்து பிளாக் ஆயிருக்கு. ஸோ டாக்ஸபிள் வேல்யூ மட்டும்தான் அந்த 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 மாதிரி சப்ளைசஸ்க்கு இருக்கும். ஸோ அதனால இங்கே நீங்கள் டாக்ஸபிள் வேல்யூ மட்டும் என்டர் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ இன்னொன்று நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த டேபிள்ல வந்து நீங்க எவ்வளோ அவுட்புட் டாக்ஸ் நீங்க வந்து கரண்ட் டாக்ஸ் பீரியட்ல நீங்க கட்டணுமோ அது எல்லாமே நீங்க இந்த டேபிள்ல நீங்க வந்து மென்ஷன் பண்றீங்க. ஓகேங்களா? பட் வந்து இட் டசன்ட் மீன் தட் இங்க நீங்க அவுட்வர்ட் டாக்ஸ் கட்டுறதுக்கு இருந்தா மட்டும்தான் இங்க மென்ஷன் பண்ணணும். அந்த மாதிரி உங்களுக்கு இல்ல. ஓகேங்களா? உங்களோட அவுட்வர்ட் சப்ளைஸ் எல்லாமே நீங்க இங்க வந்து மென்ஷன் பண்ணணும். அண்ட் வந்து யுவர் இன்வர்ட் சப்ளைஸ் லைபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ். ஓகேங்களா? எல்லாமே நீங்க இங்க மென்ஷன் பண்ணணும். ஏன்னா இப்போ ஜீரோ ரேட்டட்ல வந்து நீங்க இப்போ சப்போஸ் நீங்க வந்து அண்டர் எல்யூடி அண்டர் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னா நீங்க வந்து ஜிஎஸ்டி வந்து நீங்க வந்து நீங்க ஐஜிஎஸ்டி பே பண்ணாம எக்ஸ்போர்ட் பண்ணிருப்பீங்க. ஸ்டில் யூ ஹேவ் டு ரிப்போர்ட் தட் டிரான்சாக்ஷன் ஹியர். ஓகேங்களா? பிகாஸ் இட் இஸ் அ வேலிட் ஜிஎஸ்டி சப்ளை. ஓகேங்களா? நீங்க வந்து சொல்லக்கூடாது நான் அந்த ஜிஎஸ்டியே நான் கட்டலையே, ஸோ எனக்கு வந்து நான் ஜிஎஸ்டி கட்டணும்னு அதில் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் அண்டர் எல்யூடி நான் ஜிஎஸ்டி கட்டாம தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எதுக்கு இங்க வந்து என்னோட இந்த இந்த அவுட்வர்ட் லைபிலிட்டி டேபிள்ல நான் ரிப்போர்ட் பண்ணணும்னு நீங்க சொல்லக்கூடாது. நீங்க வந்து நீங்க லைபிலிட்டி பே பண்றீங்களோ இல்லையோ அது வந்து இட்ஸ் வந்து செகண்டரி. ஓகேங்களா? பட் இட் இஸ் யுவர் வேலிட் அவுட்வர்ட் சப்ளை. அதனால நீங்க இங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும். பிகாஸ் அப்பதான் உங்களோட ஜிஎஸ்டிஆர் 1A அண்ட் வந்து 3B எல்லாமே உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்வர்ட் சப்ளைஸ் லைபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ். ஓகேங்களா? இப்போ ரிவர்ஸ் சார்ஜ்னா உங்களுக்கு வந்து என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் சார்ஜோட மெக்கானிசம் உங்களுக்கு வந்து 3Bல என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஃபார்வர்ட் சார்ஜ்னா நீங்க வந்து ஜிஎஸ்டி யூ வில் பே டு த சப்ளையர் அண்ட் உங்க ஜிஎஸ்டி வந்து சப்ளையர் வந்து கவர்மெண்ட்க்கு டிபார்ட்மெண்ட்க்கு டெபாசிட் பண்ணிடுவாங்க. அதை நீங்க வந்து ஐடிசி கிளைம் பண்ணுவீங்க. இதுதான் ப்ராசஸ். கரெக்ட்டுங்களா? இன்வர்ட் சப்ளைஸ் லைபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க சப்ளையருக்கு கட்டி சப்ளையர் உங்க ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு பதில் நீங்களே உங்க ஜிஎஸ்டி நீங்க வந்து பே பண்ணிட்டு நீங்களே ஐடிசி வந்து கிளைம் பண்ணிக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்வர்ட் சப்ளைஸ் லைபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ்ல எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகும்னா யுவர் இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ். நீங்க சர்வீசஸ் இம்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எக்ஸாம்பிள் சம் ஃபாரின் கன்சல்டன்சி சர்வீசஸ் ஒரு வந்து ஃபாரின் ஃபார்ம்ல இருந்து நீங்க ரிசீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்போ அதுல நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து நீங்க ஐஜிஎஸ்டி நீங்க பே பண்ணி நீங்க வந்து சர்வீஸ் நீங்க வந்து வாங்கியிருப்பீங்க, இன்புட் சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா நீங்க உங்களோட ஜிஎஸ்டிஆர் 3Bல வந்து அந்த லயபிலிட்டியை முதல்ல நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். நீங்க சப்போஸ் வந்து உங்க நீங்க இம்போர்ட் பண்ண சர்வீஸோட டாக்ஸபிள் வேல்யூ வந்து 1 lakh. அதுல வந்து 18% ஜிஎஸ்டி, நீங்க 18,000 ஜிஎஸ்டி நீங்க வந்து ஐஜிஎஸ்டி பே பண்ணி நீங்க சர்வீசஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ வந்து 1,18,000. கரெக்ட்டுங்களா? இப்போ அந்த 1,18,000 நீங்க ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கிரியேட் த லயபிலிட்டி. நீங்க உங்க ஜிஎஸ்டிஆர் 3Bல நீங்க உங்க லைபிலிட்டியை கிரியேட் பண்றீங்க. டேபிள் 3.1ல கிரியேட் பண்ணி நீங்க வந்து கேஷ்ல நீங்க வந்து பே பண்ணணும். ஓகேங்களா? பிகாஸ் ஆர்சிஎம் டாக்ஸ் ஷுட் ஆல்வேஸ் பி பெய்ட் இன் வந்து கேஷ். ஓகேங்களா? ஏன்னா நீங்க சப்ளையருக்கு ஜிஎஸ்டி கொடுக்கும்போது நீங்க கேஷ்ல கொடுத்து தான் நீங்க சப்ளையர் வந்து டிபார்ட்மெண்ட்க்கு டெபாசிட் பண்ணியிருப்பான். அவங்கிட்ட கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க வந்து கேஷ்ல நீங்களே டெபாசிட் பண்ணி ஐடிசி வந்து எடுத்துக்கிறீங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இந்த வந்து 1,18,000ல நீங்க இங்க டாக்ஸபிள் வேல்யூ நீங்க இங்க வந்து 1 lakh சொல்லுவீங்க இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ்ல. அண்ட் வந்து நீங்க வந்து இங்க என்ன பண்ணுவீங்க, ஐஜிஎஸ்டில 18,000 ரிப்போர்ட் பண்ணுவீங்க. இங்க எல்லாமே ஜீரோஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க யூ ஹேவ் நவ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க உங்க ஜிஎஸ்டிஆர் 3Bல இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க 3.1 டேபிள் மூலியமா நீங்க வந்து லயபிலிட்டி நீங்க வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? கிரியேட் பண்ணிட்டு உங்களோட டேபிள் 6 வந்து உங்களுக்கு அந்த வந்து பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும் இங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டேபிள் 6 மூலியமா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா யூ ஆர் பேயிங் தட் லயபிலிட்டி.
நீங்க அந்த லைபிலிட்டியை நீங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு தென் யூ வில் claim that ITC of the IGST paid on your import service under your ITC table. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ்னு இருக்கு பாத்தீங்களா? ஸோ நீங்க நீங்க RCM டாக்ஸ் கேஷ்ல பே பண்ண ஐடிசியை வந்து ஜிஎஸ்டியை வந்து நீங்க இங்க வந்து 4A2ல நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இதா கிளைம் பண்ணிருக்கீங்க ஐடிசியா நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ எல்லா ஆர்சிஎம் டிரான்சாக்ஷனுக்கும் எல்லா டிரான்சாக்ஷன் கவர்ட் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ்க்கு எல்லா சப்ளைஸ்க்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட மெக்கானிசம். ஓகேங்களா? நீங்கள் சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் நாட் ஒன்லி இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ், இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஏதாவது லீகல் சர்வீசஸ் அவைல் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா நீங்கள் ஏதாவது செக்யூரிட்டி சர்வீசஸ் வந்து அவைல் பண்ணியிருக்கீங்கன்னா தீஸ் சர்வீசஸ் ஆர் கவர்ட் அண்டர் ஆர்சிஎம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த சர்வீசஸ்க்கெல்லாம் நீங்கள் எப்படின்னா நீங்கள் வந்து ஜிஎஸ்டி லைபிலிட்டி ஃபஸ்ட்டு 3.1ல டிக்ளேர் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் டேபிள் 4 ஆஃப் ஜிஎஸ்டிஆர் 3பில நீங்க அந்த பேமெண்ட் பண்ண டாக்ஸ்க்கான ஐடிசியை நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க வந்து லோக்கல்ல நீங்க ஏதாவது ஆர்சிஎம் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து எஸ்ஜிஎஸ்டி தானே அப்ளை ஆகும். ஸோ அதனால தான் இங்க உங்களுக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நீங்க வந்து நாட் ஒன்லி யுவர் இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் கவர் அண்டர் ஆர்சிஎம் பட் யுவர் லோக்கல் ஆர்சிஎம் பர்ச்சேசஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்க இங்க இன்வார்ட் சப்ளைஸ்ல நீங்க இங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஜிஎஸ்டி அவுட்வர்ட் சப்ளைஸ். எக்ஸாம்பிள் வந்து பெட்ரோல், டீசல், ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் அந்த மாதிரி நீங்க சப்ளை பண்ணிருக்கீங்க, ஆல்கஹால் அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து இட் இஸ் அவுட் சைட் யுவர் ஸ்கோப் ஆஃப் வந்து ஜிஎஸ்டி. அதனால உங்களுக்கு இங்க வந்து டாக்ஸே உங்களுக்கு எதுவுமே இல்லை, உங்களுக்கு எல்லாமே பிளாக் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ டாக்ஸபிள் வேல்யூ நீங்க அதை மட்டும் நீங்க இங்க வந்து என்டர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் நான் இங்க வந்து சொல்றேன். இம்போர்ட் ஆஃப் வந்து கூட்ஸ் உங்களுக்கு ஒன்று இருக்கு. இப்போ சர்வீசஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் கான்செப்ட் வந்து ஜிஎஸ்டிஆர் 3பில வந்து எப்படி அப்ளை ஆகுதுன்றதை நான் சொல்றேன். இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒன்று வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் நாட் அன் ஆர்சிஎம் சப்ளை. ஓகேங்களா? இட் இஸ் நாட் கவர்ட் அண்டர் ஆர்சிஎம். ஓகேங்களா? இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் சப்போஸ் வந்து நீங்க வந்து ஜெர்மனில இருந்து ஏதாவது ஒரு மெஷின் இம்போர்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சம் கண்ட்ரிலேருந்து நீங்கள் மெஷின் வந்து நீங்கள் சப்போஸ் ஒரு 10 lakhsக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதுக்கு வந்து அதுக்கு 18% ஜிஎஸ்டின்னு வச்சுக்கோங்க. ஸோ 10 lakhsக்கு 18% உங்களுக்கு எவ்வளோ ஒரு 1,80,000 வருங்களா? ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? 11,80,000 கரெக்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் வந்து 11,80,000 நீங்கள் வந்து கஸ்டம்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பே பண்ணிடுவீங்க. நீங்கள் வந்து நீங்கள் கஸ்டம்ஸில் வந்து பே பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களோட மெஷினரியே நீங்கள் கஸ்டம்ஸ்லேருந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டு வர முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ நீங்கள் வந்து கஸ்டம்ஸில் வந்து உங்களோட ஜிஎஸ்டியும் உங்களோட ஐஜிஎஸ்டி பே பண்ணிட்டு நீங்கள் டாக்ஸபிள் வேல்யூ எவ்வளவோ நீங்கள் வந்து பே பண்ணிட்டு நீங்கள் உங்களோட மெஷினரி எடுத்துட்டு வந்துருவீங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ நீங்கள் அந்த கஸ்டம்ஸில் நீங்கள் இம்போர்ட்ஸ்க்கு பே பண்ண இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ்க்கு பே பண்ண ஐஜிஎஸ்டி நீங்கள் எப்படி நீங்கள் வந்து கிரெடிட் வந்து எடுத்துக்குவீங்கன்னா இங்கே டேபிள் வந்து 4 இருக்குங்களா? இதில் வந்து இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் வந்து இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் பே பண்ண ஐஜிஎஸ்டியை நீங்கள் வந்து கரண்ட் டாக்ஸ் பீரியட் நீங்கள் கிரெடிட் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிஎஸ்டிஆர் 2பியில் உங்கள் கஸ்டம்ஸ் டேட்டாலேருந்து ஜிஎஸ்டிஆர் 2பி வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆயிருக்கும். அதில் வந்து அந்த உங்களுக்கு இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இங்கே நான் உங்கள் ஜிஎஸ்டிஆர் 2பியில் இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் எங்கன்னு உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஜிஎஸ்டிஆர் 2பியில் இங்கே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஜிஎஸ்டிஆர் 2பி has been generated on the basis of the information furnished by your suppliers. It also contains information on import of goods from IceGate portal. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஐஸ்கேட் போர்ட்டல் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது எவ்வளோ ஐஜிஎஸ்டி பே பண்ணீங்களோ அது 2பியில் உங்களுக்கு வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆயிருக்கும். சாரி 2பியில் வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகிக்கும் 4A1. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 3பியில் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட 3பிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து 4A1ல நீங்கள் உங்கள் இம்போர்ட் ஆஃப் கூட்ஸில் பே பண்ண ஐஜிஎஸ்டி கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் வந்து இங்கே நான் என்ன கான்செப்ட் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணணும்னு நான் சொல்ல வந்தேன்னா இம்போர்ட் ஆஃப் கூட்ஸோட டாக்ஸபிள் வேல்யூ வந்து நீங்கள் வந்து 3.1ல நீங்கள் இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? பிகாஸ் இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் இஸ் நாட் கவர்ட் அண்டர் ஆர்சிஎம். ஓகேங்களா? ஸோ இன்வார்ட் சப்ளைஸ் லைபிலிட்டி ரிவர்ஸ் சார்ஜில் இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் வந்து நாட் கவர்டு. அதோட டாக்ஸபிள் வேல்யூ நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஒன்லி யோர் கிரெடிட் யூ வில் கிளைம் கிரெடிட் ஆஃப் யோர் ஐஜிஎஸ்டி பெய்ட் யூ வில் கிளைம் இன் யோர் GSTR 3B via table 4. ஓகேங்களா? பட் வித் ரெஸ்பெக்ட் டு இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ வில் கிரியேட் த லைபிலிட்டி இன் GSTR 3B இன் டேபிள் 3.1
அண்ட் நீங்கள் கேஷில் நீங்கள் வந்து ஆர்சிஎம் டேக்ஸ் வந்து கேஷில் நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு த்ரூ டேபிள் 6 பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் த்ரூ டேபிள் 4 ஆஃப் ஜிஎஸ்டிஆர் 3B வந்து நீங்கள் அந்த பே பண்ண ஆர்சிஎம் டேக்ஸை நீங்கள் வந்து ஐடிசி வந்து கிளைம் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட மெக்கானிசம். ஸோ ஸோ இதுதான் உங்களோட டேபிள் 3.1 நம்ம இப்போ வந்து பார்த்துருக்கோம். இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து இங்கே உங்களோட அவுட்புட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு 1A 2B வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணிடுதுங்களா? எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆயிடுது இல்லை? நீங்கள் இதில் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா 1A டேட்டா மாற்றணும்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? கைண்ட்லி கிளிக் ஹியர் ஆன் ஜிஎஸ்டிஆர் 1A. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டிஆர் 1A டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஃபைலிங் ஜிஎஸ்டிஆர் 3B. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டிஆர் 3B நீங்கள் இப்போ தான் ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் ஃபைல் பண்ணலை. ஸோ இங்கே 1A நீங்கள் வந்து நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணால் உங்களோட 1A ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் உங்கள் 1A மூலிமா 1ல என்னென்ன அமெண்ட்மெண்ட் பண்ணுமோ நீங்கள் கரண்ட் டாக்ஸ் பேருக்கு நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1A ஃபைல் பண்ணிடணும். ஃபைல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து அந்த ஆட்டோ இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த டேட்டா. ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் டேபிள் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா 3.111 சப்ளைஸ் நோட்டிஃபைட் அண்டர் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5 ஆஃப் த சிஜிஎஸ்டி ஆக்ட். ஓகேங்களா? ஸோ இது நான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 9 சப்செக்ஷன் 5 வந்து நோட்டிஃபைடு சர்வீசஸ், ஒரு 4 சர்வீசஸ் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இங்கே திஸ் இன்வால்வ்ஸ் வந்து இசிஓ, தட் இஸ் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ வந்து நீங்கள் இஃப் யூஆர் அ சப்ளையர் அண்ட் நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் மூலியமாலாம் நீங்க சப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அண்ட் இஃப் சச் சப்ளை இஸ் கவர்ட் அண்டர் 9 சப்செக்ஷன் 5னா தென் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா as a supplier, if you are a supplier and you are filing your GSTR 3B ரிட்டர்ன்னா தென் நீங்க அந்த நீங்க என்ன சப்ளை நீங்க பண்ணீங்களோ அது 3.112ல நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, taxable supplies made by registered persons through ECO on which ECO is required to pay tax GST under 9 section 5. ஓகேங்களா? ஸோ நீங்க இங்க வந்து ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பஸ் தான் நீங்க வந்து ரிப்போர்ட் பண்றீங்க. ஸோ நீங்க இந்த 9 செக்ஷன் 5 சப்ளைஸ் மேல ஜிஎஸ்டி பே பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? அதனால உங்களோட ஜிஎஸ்டி காம்பனன்ட் எல்லாமே இங்க வந்து இங்க எல்லாமே பிளாக் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ டாக்ஸபிள் வேல்யூ வந்து நீங்க வந்து இசிஓ மூலியமா சப்ளை பண்ணீங்க 9 சப்செக்ஷன் 5 சர்வீசஸ் மட்டும்தான். ஓகேங்களா? நார்மல் சர்வீசஸ் இப்போ சப்போஸ் நீங்க ஏதாவது ஃபோன் சேல் பண்ணிருக்கீங்க த்ரூ அமேசான்னா அப்பனா நீங்க வந்து இந்த டேபிள்ல வராது, 3.1112ல வராது. நீங்க வந்து 3.1Aல வந்து நீங்க வந்து நார்மல் டாக்ஸபிள் அவுட்புட் சப்ளைஸ்ல நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 9 சப்செக்ஷன் 5 சர்வீசஸ் மட்டும்தான் நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும் வந்து. ஓகேங்களா? அங்க வந்து அப்பார்ட் ஃப்ரம் 9 சப்செக்ஷன் 5 சர்வீசஸ் நீங்க வேற ஏதாவது நீங்க இசிஓ மூலியமா நீங்க சப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது மேல நீங்க தான் ஜிஎஸ்டி கட்டணும், இசிஓ கட்ட மாட்டான். ஓகேங்களா? அதனால யூ ஹேவ் டு டிஸ்சார்ஜ் ஜிஎஸ்டி, you have GST on those supplies. அதனால நீங்க அந்த மாதிரி அதுதான் 9 section 5 supplies made through ECO நீங்க வந்து 3.1Aல நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இங்க ரிப்போர்ட் பண்ணக்கூடாது, 9 section 5 மட்டும் தான் இங்க நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ நீங்க வந்து சப்ளையர் வந்து நீங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நீங்க அந்த 3.112ல டிக்ளேர் பண்ணுவீங்க. இப்போ சப்போஸ் இசிஓ வந்து அவன் வந்து ஜிஎஸ்ஆர் 3B வந்து ஃபைல் பண்றானா அவன் வந்து 3.111ல வந்து ரிப்போர்ட் பண்ணுவான் டு பி ஃபர்னிஷ்டு பை இசிஓ. இந்த 9 செக்ஷன் 5 சர்வீசஸ்ல இசிஓ தான் ஜிஎஸ்டி பே பண்ணும். அதனால தான் இங்க உங்களுக்கு அவங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி காம்பனன்ட் எல்லாமே காட்டுது. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு மெயின் பர்பஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா இதுல எதுக்கு வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா, சின்ஸ் 9 செக்ஷன் 5 சப்ளைஸ் மேல சப்ளையர் வந்து டாக்ஸ் பே பண்ண தேவையில்லைன்றதுனால நீங்க வந்து ஒரு டபுள் டாக்ஸேஷன் இந்த சப்ளைஸ் வந்து நீங்க அங்க ரிப்போர்ட் பண்ண சப்போஸ் 3.1Aல 9 செக்ஷன் 5 சர்வீசஸ் ரிப்போர்ட் பண்ணா டபுள் டாக்ஸேஷன் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக இதை செப்பரேட்டா பிரிச்சிருக்காங்க. அண்ட் அனதர் யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா பிட்வீன் சப்ளையர் அண்ட் இசிஓ ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம ரீகன்சைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ சப்ளைஸ் நான் வந்து இப்போ இசிஓ 9 செக்ஷன் 5 இவ்வளோ ரிப்போர்ட் பண்ணுறான், நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு வந்து சப்ளை ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா ரெண்டுமே ரீகன்சைல் பர்பஸஸ்க்காக தான் இது வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 3.2. ஓகேங்களா? நம்ம இந்த 3.2 டேபிளோட நிறுத்திக்கலாம். நான் நெக்ஸ்ட் பார்ட் 2ல வந்து நான் ரிமைனிங் டேபிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 3.2 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ். ஓகேங்களா? ஸோ டீடைல்ஸ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் மேட் டு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன், காம்பஷன் டாக்ஸபிள் பர்சன் அண்ட் வந்து யூஏஎன் ஓரல்ஸ். ஸோ இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்ரெடி கவர்ட் இன் 3.1A. கரெக்ட்டுங்களா? என்ன 3.1A உங்களுக்கு வந்து சொல்லுது, அவுட்வர்ட் சப்ளைஸ் அதர் தான் ஜீரோ ரேட்டட், நில் ரேட்டட் அண்ட் வந்து எக்ஸாம்டட். ஸோ இதுல இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் ஆர் ஆல்சோ கவர்ட், இன்டர்ஸ்டேட் அவுட்வர்ட் சப்ளைஸ் ஆர் ஆல்சோ கவர்ட் ஹியர். கரெக்ட்டுங்களா? B2B ஆர் B2C as a case மேபி எல்லாமே இங்க கவர் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ இதுல ஒரு பார்ட் தான் நீங்க அவுட் ஆஃப் வந்து
3.1A தான் 3.2 ரிப்போர்ட் பண்றீங்க. 3.2 இஸ் நாட் அ செப்பரேட் சப்ளை. ஓகேங்களா? பாருங்க, ஆஃப் த சப்ளை ஷோன் இன் 3.1A and 3.111 டீடைல்ஸ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் மேட் டு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் காமிஷன் டாக்ஸபிள் பர்சன் யூஎன் ஹோல்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்டர்ஸ்டேட் பிரேக்கப் மட்டும் இங்க உங்களுக்கு வந்து தனியா உங்களுக்கு வந்து நம்ம டேபிள் 3.2ல ரிப்போர்ட் பண்றோம். அதோட மெயின் பர்பஸ் உங்களுக்கு வந்து என்னன்னா, இன் கேஸ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் சப்ளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்டினேஷன் சின்ஸ் ஜிஎஸ்டி வந்து டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ்னால எந்த ஸ்டேட்டுக்கு வந்து நீங்க வந்து கூட்ஸ் ஆர் சர்வீஸ் கன்சியூம் பண்றாங்களோ, அந்த நீங்க வந்து அந்த ஐஜிஎஸ்டி காம்பனன்ட்ல வந்து இருக்கிற சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி பேமெண்ட் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு தான் போகும். கரெக்ட்டுங்களா? ஸோ எந்த ஸ்டேட்டுக்கு வந்து போணும் அப்படின்றத வந்து தெளிவுபடுத்துறதுக்காக தான் இங்க அந்த இங்க உங்களுக்கு வந்து இன்டர்ஸ்டேட் பிரேக்கப் வந்து உங்களுக்கு தனியா இங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து பி டு சி ஏதாவது இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸ்டேட் வைஸ் நீங்க இங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட் வைஸ் நீங்க வந்து இப்போ வந்து இன்டர்ஸ்டேட் சப்ளைன்னு ஐஜிஎஸ்டி மட்டும் தானே வரும். ஸோ இங்க வந்து ஐஜிஎஸ்டி மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து எவ்வளோ இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் பண்ணிருக்கீங்கன்றத பிரேக்கப் வந்து நீங்க இங்க 3 கேஸஸ்க்கும் நீங்க இங்க வந்து கொடுக்கணும். ஸோ இது மூலியமா நீங்க எவ்வளோ இன்டர்ஸ்டேட் சப்ளை பண்ணிக்கிங்க டிபார்ட்மெண்ட் ட்ராக் பண்ணுவாங்க. அண்ட் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு வந்து வந்து உங்களுக்கு ஃபைனல் ஐஜிஎஸ்டி செட்டில்மெண்ட் வந்து பண்ணணும் வந்து அப்படின்றதும் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ட்ராக் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து சப்ளைஸ் மேட் டு காம்பஷன் டாக்ஸபிள் பர்சன்ஸ் இட்ஸ் லைக் அ நார்மல் இன்டர்ஸ்டேட் சப்ளை. ஓகேங்களா? வந்து உங்களுக்கு அவன் வந்து ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு காம்பஷன் டீலருக்கு சப்ளை பண்ணுறீங்கன்னா இட் இஸ் அ நார்மல் அவுட்வர்ட் சப்ளை ஃபார் யூ. மற்ற சப்ளை மாதிரி தான். ஓகேங்களா? நீங்க ஒரு ரெகுலர் பர்சனுக்கு எப்படி சப்ளை பண்றீங்களோ அதே மாதிரி நீங்க ஒரு காம்பஷன் டீலருக்கு நீங்க வந்து சப்ளை பண்றீங்க. நீங்க அவனுக்கு ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணி நீங்க ஜிஎஸ்டி டாக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணி நீங்க ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் பண்ணுவீங்க. பட் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு காம்பஷன் டீலர் ஹி கான்ட் கிளைம் GST or claim ITC of the GST paid and வந்து he can't charge GST from its customers. ஓகேங்களா? ஸோ அது வந்து அவனோட தலைவலி, அது தனி. ஓகேங்களா? ஸோ நீங்க சப்ளையர் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களோட ரெசிபியன்ட் வந்து காம்பஷன் டீலரா இருந்தாலும் சரி, இல்ல ரெகுலர் டீலரா சரி இருந்தாலும் சரி, இல்ல அன்ரெஜிஸ்டர்டு டீலரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களோட ரூல் வந்து ஒன்று தான். நீங்கள் டாக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணி நீங்கள் ஜிஎஸ்டி அவங்க கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி காம்பஷன் டாக்ஸபிள் பர்சன்ஸ்க்கு சப்ளை பண்ணுறது இட்ஸ் நார்மல் சப்ளை. ஸோ அதனால உங்களுக்கு அதுவும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட் வைஸ் டீடைல்ஸ் நீங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அண்ட் வந்து சப்ளைஸ் மேட் யூஐஎன் ஹோல்டர்ஸ்னா யூனிக் ஐடென்டிட்டி நம்பருங்க. ஓகேங்களா? ஸோ சில ஸ்பெஷல் என்டிட்டிஸ்க்குலாம் வந்து யூஎன் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இட் இஸ் சிமிலர் டு ஜிஎஸ்டி நம்பர் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு யூஎன் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. 15 டிஜிட் நம்பர். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த ஃபாரின் எம்பசிஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே இருக்கு இல்லைங்களா? ஸோ அவங்கெல்லாம் அது மெயினாக உங்களுக்கு வந்து என்ன, இப்போ அவங்க ஏதாவது உங்களுக்கு வந்து இன்புட் சர்வீசஸ் ஏதாவது இன்புட் சர்வீஸ் ஏதாவது வந்து ஏதாவது வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்க ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஜிஎஸ்டி அவங்க வந்து ரீஃபண்ட் வந்து கிளைம் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து என்ன, அவங்களுக்கு தனியாக வந்து இந்த யூஎன் நம்பர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1, 3B இந்த மாதிரி ரிட்டர்னில் உங்களுக்கு வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஜிஎஸ்டிஆர் 11 நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜிஎஸ்டிஆர் 11 ரிட்டர்ன் தான் உங்களுக்கு வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒண்ணுமே இல்லக்கா. அது என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஒரு அது இட்ஸ் a statement of inward supplies to for which refund can be claimed. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு இன்வார்ட் சப்ளை ஸ்டேட்மெண்ட் மட்டும் அவங்க எல்லாம் கிளைம் பண்ணுவாங்க. ஃபாரின் எம்பசிஸ் வந்து ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ வந்து அது மூலியமா அவங்க எவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்களோ அதை வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால அந்த மாதிரி ஸ்பெஷல் கேசஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு இங்கே நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டில் நவ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 டேபிள் வந்து ஜிஎஸ்டிஆர் 3பியில் நம்ம வந்து இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போவே உங்களுக்கு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ரிமைனிங் ஜிஎஸ்டிஆர் 3B வந்து ஃபுல்லாக நம்ம வந்து டேபிள் 4 to 6 வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே கேஸ், தேங்க்யூ. தேங்க்யூ கேஸ். ஹாவ் அ நைஸ் டே கைஸ். தேங்க்யூ. பை.